தேவையோட எதிர்பார்ப்போட பாரத்தோட இந்த பிள்ளைகள் வந்திருக்காளப்பா. உள்ளத்தில் என்ன தேவை என்ன வாஞ்சி என்பதை அறிவிங்கப்பா, பாரத்தை அறிவிங்கப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு முறை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி புதிய ஆண்டுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில் சின்ன கேள்வி கேட்குறேன். கிறிஸ்மஸ்னால் ஸ்பெஷல்னால் இன்னும் ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்க? கிறிஸ்மஸ் வேணால் இப்படி கேட்குறேன், டிசம்பர் மாதம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் டிசம்பர்னால் கிறிஸ்மஸ் தான் நினைக்கிறது. ஆனால் கிறிஸ்மஸ் நல்லது தான், கிறிஸ்மஸ் கொண்டாடுறது நல்லது தான். நம்ம ஆவிக்கிற பிள்ளைங்க, நம்மளுக்கு டிசம்பர்னு வந்தால் அடுத்த மாதம் ஜனவரி, புது வருஷம். இந்த வருஷம்லாம் நம்மளை காப்பாற்றினார். ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் வரலாம் கொண்டு வந்தார். எத்தனையோ கஷ்டங்கோ விபத்து ஆபத்து என்னென்னோ வந்தது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அம்மாவா இல்லையா? ஒரு அல்லையில் சொல்லாமா? கர்த்தர் நல்லவராக இருந்தார். இதெல்லாம் நினைக்கிறோம், நினச்சி நல்லா நன்றி சொல்லணும். இந்த மாதம் இதுதான் எண்ணமாக்கணும். என்னம்மா? நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, என்னென்ன பொறுத்துனா என்னென்ன பண்ணுமோ தெரில. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதெல்லாம் எவ்வளோ தூரம் நிறைவேற்றணும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆமாவா இல்லையா? சொன்னதெல்லாம் செய்துட்டுமா? இதெல்லாம் யோசித்து பார்த்து குறைகளை அறிக்கிட்டு பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். டிசம்பர்னால் கிறிஸ்மஸ் வரதான் செய்யுது. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம கர்த்தர் என்ன பண்ணோம்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும் செய்த நன்மைகளுக்காக. அது மட்டுமல்ல, நம்ம இந்த மாதத்தில் பரிசுத்தப்பட்டு புதிய மாதத்துக்குள்ளே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக இப்போ மட்டும் இல்லை, இப்போ வசனம் கேட்டு இந்த மாதமெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஒரு வசனம் படிக்கலாம். ரெண்டு நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 1லேருந்து 5ஆம் வசனம். 2 நாளாகமும் 32 1லேருந்து 5. இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரிய ராஜாவாகிய சனகெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். சனகெரிப் வந்து எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள். அசீரிய ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்களை கூட்டி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடைகளையும் தூர்த்து போட்டார்கள். என்னோ பெரிய கதை மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். அது என்ன விஷயம்னு சொன்னால், இதுக்கு முன்னால் அதிகாரம், அதாவது 32 31 30 அதெல்லாம் வசனம்லாம் பார்த்தா யாரை பற்றி சொல்லுன்னா, எசேக்கியா ராஜா பேர். ரொம்ப அருமையான ராஜா, நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்துக்கிறார். அந்த முன்னால் வசனம்லாம் பார்த்தாக்கா, அந்த 31 21 பார்த்தாக்கா, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். பாருங்கள், ரொம்ப நல்ல காரியம்லாம் செய்தார் இந்த எசேக்கியா ராஜா. சரி, நல்ல காரியம் செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் நல்ல காரியங்கள்லாம் செய்தால் கூட கஷ்டம்தான் வந்துச்சு. அடுத்த அதிகாரிலாம் சொல்கிறேன்னா, இந்த சனகெரிப்பு வரான். இந்த சனகெரிப்பு என்ன செய்கிறான்னாக்கா, ராஜாவாகிய சனகெரிப்பு, அசரியா ராஜா சனகெரிப்பு அவன் பேர். அவன் என்ன பண்ணுறான்னா, யூதாவுக்குள்ளே பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவர்களை தன்வசமாக்கி கொள்ளலான்னு வரான். பாருங்கள்,
நம்ம நல்லதே செய்தால் கூட கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தா கூட பிசாசு வரமாட்டான்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஆமாவையில் நான் சொல்கிறது, பிசாசு வரதான் செய்வான். நம்ம அதுக்கு பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. பாருங்கள், ஏன் இந்த பிசாசு வரான்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் வெளிப்படுத்தும் சேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தும் சேஷம் 12:12 ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். முதல்ல சொல்லிட்டாரு. காரணம் என்னன்னா, பிசாசுக்கு தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுன்னு வருக சமயமாயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா தெரியுது, எங்கே பாரு கார் பற்றி நேரிது, ஆக்சிடெண்ட் ஆகுது, கொலைங்கோ கொள்ளைங்கோ உபச்சாரங்கோ வேசிதானங்கோ, எங்கே பார் பூகம்பம், என்ன வெள்ளம் ஒரு பக்கம், பத்தின்னு எரியுது ஒரு பக்கம், எல்லாமே நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையின் காலத்தில் நடக்கும்னு வசனம் சொல்லுது. இப்போ அதுதான் நிறைவேறின்னு வருது. ஆமாவா இல்லையா? நிறைவேறுது. அப்போ இதெல்லாம் காரணம் யாருன்னு இந்த பிசாசு தான். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த கர்த்தர் வந்துட்டார்னா அவனை முதல்ல கட்டி நரகத்தில் தள்ளிடுவாங்க. ஐயோ, நம்மள நரகத்தில் தள்ளிட போகிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் போனோம், நம்ம கூட ஒரு ஆத்துமாங்களை என்ன பண்ணோம் சரிப்பட்டு கூட்டின்னு போனோன்னு பார்க்குறான். அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன காரியம் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஏன்டா செல்ஃபோன் பார்க்குறேன்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அப்போவே தற்கொலை பண்ணி செத்துடுது. இது ஆத்மா நரகத்துக்கு தான் போவோம். தேவையில்லாத காரியத்திலெல்லாம் பிசாசு அப்படியே இந்த மாதிரி நஷ்டப்படுறான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இறங்கிட்டான். இப்போது என்னன்னா, சீக்கிரம் வருகை வந்துடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் காலந்தாங்குது, இதுக்குள்ளே எவ்வளோ ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தின்னு இருக்கிறான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும், அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இந்த சனகரிப்பு வந்துட்டான். யாரையுமே அசரியா ராஜா என்ன பண்ணுறான், இந்த யூதா ஜனங்களுக்கு மேலே பிரவேசித்து அதெல்லாம் நம் பக்கமாக திருப்பிக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறான். அப்படி படும்போது தன் வசமாய்க்கொள் நினைக்கும் போது சனகரிப்பு எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டு இருப்பதை எசேக்கியா ராஜா பார்த்தார். உடனே அவர் ஒரு பிளான் போட்டார். என்ன பிளான் போட்டார்னா, நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளெல்லாம் தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாக இருந்தான்னா, இவன் இந்த மாதிரி சண்டத்துக்கு வந்துட்டானே, நல்ல ஊற்றுல தண்ணி நிறையா இருக்குது, தண்ணி இருந்தால் குடிச்சிட்டு இன்னும் நல்லா சண்டை போடுவானுங்க இவனுங்க. அதனால் ஊற்றெல்லாம் தூர்த்து போட்டோன்னொன்னே பிரபுக்களோடெல்லாம் பேசி அந்த ஊற்றெல்லாம் தூர்த்து போடணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், பிளான் போட்டான். பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம எவ்வளோ தான் உண்மையாக கர்த்தர் பயந்து வாழணுன்னாலும் பிசாசு வருவான். பிசாசு நம்மக்கிட்ட போடுறதுக்கு வருவான், ஏதோ பிரச்சனை கொண்டு வருவான். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணால், இந்த நீரூற்றுங்களை என்ன பண்ணால் அடைச்சி போட்டணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டான். இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, நம்ம பிசாசு நம்மக்கிட்ட வரணுன்னா நம்ம இடம் கொடுத்தா தான் வருவான். நம்ம இடம் கொடுத்தா தான் பிசாசு வருவான். அவன் ரெடியாக இறங்கிட்டு இருக்கிறான். நம்ம கர்த்தர் பிள்ளை தான் இல்லைன்னா, ஆனால் நம்ம இடம் கொடுத்தா தான் வருவான். அப்போது அவன் இடம் கொடுத்தா வருவான்னா நம்ம என்ன செய்யணும்னா, நாமே காத்துக்கொள்ளணும். பாருங்கள், முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, இந்த பிசாசுக்கு இவ்வளோ பிளான் போட்டு வந்தால் நம்ம கர்த்தர் பிள்ளைங்க இல்லையா, நம்ம அவனை எதிர்க்கணும்னா என்ன செய்யணும் அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த மாதம் மட்டும் இல்லை, வாழ்நாளெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், பாவத்துக்கு முதல்ல ஒரு கதவு போடணும். அல்லேலூயா. பாவம்னா ஓடியாருவான். பிசாசு பாவம் எங்கே இருக்குதோ அங்கே வருவான். அப்போ ஏன் நம்ம பிசாசு அங்கே வரான்னு நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பாவத்துக்கு விரோதமாக ஒரு கதவு போடணும். என்ன கதவு பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம்
25லேருந்து 29. எபேசியர் 4, 25லேருந்து 29. புருஷர்களே, எபேசியர் 4மா. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். திருடன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை சொல்லுமா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, இதெல்லாம் பாவக்கு, இதெல்லாம் வேசிதான் உபச்சாரம் பண்ணுறோம், குடிக்கிறாங்க, வரிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இதில் பாரு, இந்த காரியங்கள் நம்மளுக்கு சுலபமாக வரும். முதல்ல நாம் ஒருவருக்கொரு அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, பொய் வந்துடுது, வாயை திறந்தா பொய். யாரோ உலகத்து ஜனங்களை பற்றி நான் சொல்ல, விசுவாசிகளை பற்றி தான் சொல்கிறேன். அதில் என்னாகுது, எங்கே பார்க்கவே இல்லை, தெரியவே தெரியாது, ஏதோ ஒன்று கேட்டால் உடனே பொய். அப்படி பேசவே கூடாது. பொய் நம்ம வாயில் வருதுன்னா பிசாசு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவோம். ஏன்னா அந்த லிஸ்ட்டு ஒன்றுக்குது பாருங்கள், வெளிப்படுத்துது செஷனில், அதில் படித்தா விஷம் நேரம் ஆகிடும். அதில் நரகத்துக்கு போகிற ஆளுங்களாம் முதல் ஆள்னா பொய் தான். பொய் வரவே கூடாது நம்ம வாயில். பொய் வந்தால் பிசாசு நம்மக்கிட்ட வருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா கோபம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோபம். பிள்ளைங்க எதனா பேச, நானும் பார்க்குறேன், இப்படிலாம் கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாயே பேயே பயங்கரமாக பிசாசு இது கத்துற மாதிரி என்ன பண்ணுறாங்க, தாய்மார் கத்துறாங்க, அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த காலத்து பிள்ளை மாதிரி இப்போ இந்த காலம் கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கதையே வேறு. சும்மாவே நம்மளுக்கு மேலே அவங்களுக்கு கோபம் வரும். நம்ம அதனால் பண்ணக்கூடாது, புருஷங்கிட்டையோ பிள்ளைங்கக்கிட்டையோ கோபமாக பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம கணவர் வேலை ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் நம்மளுடைய சாந்தமான குணத்தை பார்த்து நடக்கையை பார்த்தா அவங்க கத்திட்ட வருவாங்க. ஜெபம் பண்ணு, பயப்படி, சர்ச்சுக்கு வா, பேசு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க அவங்க. அதனால் நம்ம கோபமாக பேசவே கூடாது, கோபமாக பேசவே கூடாது. கோபம் தான் வந்துடுதுன்னு சொல்லாதீங்க. கேளுங்க, கத்தட்ட ஆண்டவரே, காலில் எழுந்துச்சு, அது கூட சொல்கிற, கால் எழுந்த உடனே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த இந்த நாளெல்லாம் நமக்கு பிரியமாக நான் வாழணும், இந்த பொய் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, என்ன நான் பிசாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்றுமே வரக்கூடாது, பக்தி விருத்தியான வார்த்தைங்க தான் நான் பேசணும் சொல்லிவிட்டு, இந்த கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம் இதெல்லாம் நமக்குள்ளே சாதாரணமாக வர்ற பாவங்க. பிசாசத்தெல்லாம் கொண்டு வருவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவம் எனக்குள்ளே வரவே கூடாதுன்னு காலையில் எழுந்திரிக்கும் போதே ஜெபம் பண்ணிடணும். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணும்போது, நம்ம கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அந்த நாளெல்லாம் கத்தர் நம்மளை பரிசுத்தமாக பாதுகாப்பார். அப்போது பிசாசு எங்கே வருவான்னு சொன்னால், எங்கே வருவான் பிசாசுன்னு சொன்னேன், எங்கே வருவான், பாவம் இருக்கிற இடத்துல தான் வருவான். அப்போது சரி, அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆந்திராவில் ஒரு அம்மா பேர் ரெட்டி அம்மாவும், ரெட்டி அம்மா இல்லை, ரமணம்மா. இந்த ரமணம்மா என்ன பண்ணுச்சா, பிசாசு பயங்கரமாக பிடிச்சினுக்குதான். அவங்க கொண்டாந்து பாஸ்டர்கிட்ட விட்டாங்க. சரி, அவர் பாரை போட்டு ஜெபம் பண்ணார், பிசாசு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சர்ச்சுக்கு வராங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்களாம், சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, பைபிளும் படிக்கிறதில்ல, ஜெபமும் பண்ணுறதில்ல, கத்துட்டும் இருக்கிறதில்ல, இதே மாதிரி தயாராகிட்டாங்க. ஆனது என்ன ஆயிடுச்சுன்னா, போன பிசாசு என்ன பண்ணிட்டான், திருப்பி வந்துட்டான், திருப்பின்னு வந்து ஏறிட்டான். ஏறிட்ட பிறகு ரொம்ப கலட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
இதோ வசனம் பார்க்குறல, ஒரு பிசாசு போய் எத்தனை பிசாசு வருமா? 7 பிசாசு வந்து இப்போ மாட்டி ஏறிடுச்சு. உடனே அங்கே இருக்கிற விசுவாசிங்களாம் சொல்லி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா அந்த அம்மாவுக்கு மறுபடியும் பிசாசு வந்துடுச்சு, நீங்கள் வாங்க ஐயா ஜெபம் பண்ணுறதுக்குண்ணா. அவர் சொன்னார், ஏன்பா அதுக்குன்னா இவ்வளோ தூரம் வர முடியாது அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு, நீங்கள் விசுவாசி உங்களால் முடியலை, நீங்கள் 3 பேர் சேர்ந்து நல்லா என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணது பிசாசு ஓடிடணும்ண்ணா. சரி, அவங்களும் தைரியமாக ஜெபம் பண்ணி 3 பேர் நல்லா ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி போராடுறாங்க 1 மணி நேரம். அந்த பிசாசு, பார் நீ என்னை ஓட்ட முடியாது, நான் போவே மாட்டேன், உங்கள் பாஸ்டரே வந்தால் கூட நான் போக மாட்டேன்னு தான். அது எவ்வளோ திமிர் பிடிச்ச பிசாசு பாரு. உங்கள் பாஸ்டர் வந்தால் கூட நான் போக மாட்டேன்னுச்சேன். உடனே ஐயா இல்லையா எங்களால் முடியல வாங்கன்னு வந்துட்டார். வந்து ஜெபிக்க வந்தாக்கா அதுவும் சொன்னாங்க, ஒன்றும் நினச்சிக்காதீங்க, அந்த பிசாசு சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் பாஸ்டர் வந்தால் கூட நான் போக மாட்டேன்றேன்னு. வந்து தான் என்னம்மா என்ன விஷயம், என்ன ரமணம்மா என்னான்னு கேட்டார். கேட்டால் தபார் நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன்னுச்சான். இல்லை நீ போய் தான் ஆகணும், இது இயேசுன்னு பிள்ளை, இது உங்கள்கிட்ட உனக்கு அது இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அது இயேசு பிள்ளையா? அது இயேசு பிள்ளை, ஏன் பிள்ளைன்னா? உன் பிள்ளையா? ஏன் பிள்ளை தான் அது, இயேசு பிள்ளை அதுன்னு. இல்லை அது இயேசு பிள்ளையான்னு தலகாணி தூக்கி பாருன்னுச்சான். சரி, வந்து தலகாணி தூக்கி பார்த்தா சாராய பேக்கெட் இருக்குது அடியில். தப்பா அதுதான் சொல்லுது, என்ன சொல்லுது, ஏன் பிள்ளைண்டு. சரின்ட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எல்லாம் இது சொல்லி இதை வசனம் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு, இப்போ இதெல்லாம் பண்ணாது நீ போனோம் நீ சொன்ன அது சொல்தான், அது இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கலன்ட்டான். பிசாசு பாருங்க எவ்வளோ இடம் போட்டு வச்சுக்குது ஆளுங்களை. அது இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கலை, ஏன் பிள்ளைன்னு சொல்கிறிய நீன்னு சொல்லிச்சான். சொன்னால் அப்புறம் பத்தியாம்மா நீ கத்தட்டு வந்து கத்தரோடு இருக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சபைக்கு வரணும், அப்போ தான் பிசாசு உங்கள்கிட்ட வராதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்து இப்போ குடும்பமாக சந்தோஷமாக வாழறாங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, நடந்த சம்பவம். பாவம் நமக்குள்ளே இருந்தால் பிசாசு வருவான். கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிப்போமானா பிசாசு அட்ரஸ் தெரியாத போவோம். அது மட்டும் இல்லை, எல்லா காரியத்தையும் முறுமுறுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க செய்த முக்கியமான பாவம் என்னது, முறுமுறுக்கிற வேலை தான் பண்ணாங்க அவங்க. தண்ணியே இல்லையா, இதுதான் இல்லை, இன்னத்துக்கு இது அங்கே இருந்த எகிப்திலே இருந்த வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு எல்லாமே கிடச்சிருக்கோம், இந்த மண்ணா விட்டுட்டு அங்கே இருக்கலையான்னு கத்துறது ஒரு இதுக்கு இங்கே இருக்கிறதோடு சாப்பிட்றதே மேலனா அப்படி தான் செத்தே போயிட்டாங்க. வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. நம்ம கோவப்படக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த மாத்தினுடைய 2 ஆண்டு புள்ள போகிறதுக்குள்ளே இதெல்லாம் நான் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு 1 பேதுரு 15:16 நம்மளுக்கு தெரிஞ்சுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தவர் ஆனபடியால் அனைவரும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. நான் பரிசுத்தராகிய நீங்கள் எல்லாம் பரிசுத்தராயிருன்னு கத்த சொல்கிறார். சரி, அடுத்தபடி தான் முதல் காரியம், பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசு நம்மக்கிட்ட கண்டிப்பாக வருவான். நம்ம பிசாசு பிள்ளையாக இருக்கக்கூடாது, கத்திர பிள்ளையாக நம்ம ஜீவிக்கணும். 2ஆம் நாளாகும் 32ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் போட்டு கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு போதும். இப்போ இடிந்து போனதெல்லாம் என்ன பண்ணுறாராம், சரிப்படுத்தார். யாரு? எசேக்கியா ராஜா இடிந்து போன சுவரை சரி செய்தான். நம்ம கூட என்ன செய்யணும்னா, நான் கொஞ்ச நேரம் பார்க்கணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
எங்கன்னா இடிஞ்சு போய்க்குதா நம்ம சவறு? இப்போ சொன்னால எத்தனை பாவங்கள்லாம் சொன்னால, இதெல்லாம் நம்மள இருக்குதா? இதெல்லாம் இடிஞ்சு போயிருந்தா என்ன பண்ணால் அதெல்லாம் சரி செய்யணும். இடிஞ்சு போனதை சரி செய்யலாம். யார் வருவாங்க உள்ள? பிசாசு வருவானா இல்லையா? கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் உள்ளே நுழைஞ்சிருவான். எங்கே இடிஞ்சிக்குதுன்னு பார்த்தனே தான் உள்ளே நுழைஞ்சிரும். அதனால் நம்ம வாழ்க்கை எங்கெங்கே இடிந்து போயிருக்குதோ அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். அப்போது நம்ம விழுந்து போன வாழ்க்கையெல்லாம் பாவத்தை அறிக்கையிட்டு என்ன பண்ணோம்? பரிசுத்தமாகணும். இது கர்த்தர். இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள், பரிசுத்தமாக கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்வோமானா இந்த பிசாசுகள் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ பார் பிசாசு அங்கே ஊரில் இருந்து டெய்லி ஒரு அம்மா ஜெபம் பண்ணோம். என்னன்னா டிங்கி டிங்கி டிங்கின்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. டிங்கி டிங்கின்னு அடிக்குது. கர்த்தருக்கு பயந்த நம்மக்கிட்ட வருமா? அது வரவே. கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஆள் தான் அது. ஆனால் கூட அப்படியே டிங்கி 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 பண்ணி வெயிட்லாம் தூக்கம் இல்லைன்னு அப்புறம் ஜெபம் பண்ணி இப்போ அது நல்லா தூங்குது, சத்தம் வரலன்னு பாருங்கள். நமக்குள்ளே ஒரு அசுசி வந்துடுச்சுன்னா டிங்கி டிங்கி தான் பெல் அடிக்க வந்துடும். அதனால் பி கேர்ஃபுல். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கர்த்தரோடு சரியாக ஐக்கியமாக இருந்தால் டிங்கி டிங்கின்னு அடிக்கும்போது பிசாசுக்கிட்ட வரவே முடியாது. இப்போ நமக்குள்ளே ஏதாவது இடிந்து போன காரியம் இருக்குதான்னு பார்த்து அந்த எசேக்கியா ராஜா வரை நம்ம சரி செய்யணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். எலியா என்ன பண்ணார்னா, இந்த பாகால் தீர்க்கதரிசிங்களாம் வந்தாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணார்? அவனுங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? உங்களுடைய தெய்வம்னா நீ பாரு, எங்கள் தெய்வம் நான் பார்க்குறேன்னு சொன்னால் அக்னி இறங்கணும் பலிபீடத்து மேலே, அதான் உண்மையான தெய்வம்னு சொன்னான். இப்போ என்ன நடக்குதுனாக்கா, அவங்கெல்லாம் பாகால் தீர்க்கதரிசி எகர்னாங்க, குச்சாங்க, பாடினாங்க, ஆடினாங்க, கீறிக்கினாங்க, ரத்தம் வடிது, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இப்போ உங்களது ஒன்றும் நடக்கலைல்ல, இப்போ நான் பண்ணுறேன்னு முதல் காரியம் ஒன்று செய்தார். என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம்? பலிப்பீடத்தை சரிப்படுத்தினார், செப்பனிட்டார். அப்போது பலிப்பீடத்தை செப்பனிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்? செப்பனிடணும். எங்கெங்கே இடிந்து போய்க்குது? ரொம்ப பர்ஃபெக்டுன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒன்றில் பேசியிருப்போம், யார்கிட்டையும் சண்டை போட்டிருப்போம். சண்டை போட்டிங்களா? தெரியாது கெட்ட வார்த்தை எதனா வாயில் வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் யோசித்து பாருங்க. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறான் பிசாசு. அந்த உலக ஜனங்கிட்ட போக மாட்டான், நம்மக்கிட்ட தான் இருப்பான். ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம்ல, அவன் பக்கமாக திருப்பணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அப்போ நம்ம அதெல்லாம் யோசித்து பார்த்து இதெல்லாம் நம்ம பண்டிகை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால் என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும். ஹல்லேலூயா. இப்படி சரியப்படுத்தப்போ தான் கர்த்தர் நம்ம எடுப்பார். எலியா என்ன பண்ண? பலிப்படுத்த செப்பனிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்? எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி கட்டையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் காலையெல்லாம் வச்சுட்ட பிறகு அப்புறம் என்ன பண்ண? ஆண்டவரே இறங்கப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நெருப்பு இறங்கிடுச்சு. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பலிப்பீடத்தை சரி செய்யணும். பாருங்கள், ஏசாயா 61:4. ஏசாயா 61:4. அவர்கள் நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து போனதெல்லாம் என்ன பண்ணோம்? சரி கட்டணும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணம் உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு நல்ல கர்த்தர் பிள்ளை தான், நல்லா இருந்துக்குது. ஆனால் வாலிப வயசுலாம் படிக்கிறாருன்னா மனைவிக்கு பிள்ளைக்கு யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒரு பாவம் செய்துக்கிறார். இப்போ பெரிய நல்ல உத்தியோகத்தில் கூட இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் 3 பெண் பிள்ளைங்களாம். 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணமும் ஆகலையாம், நல்லா படிச்சுட்டாங்க, வேலையும் கிடைக்கலையாம். இவருக்கு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு. ஐயோ, பிள்ளைங்க படித்தாங்க, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் கல்யாணம் ஆகலையேன்னு ரொம்ப வேதனையாக இருந்தாராம். என்னென்னோ ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலையாம். அப்போது ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட போய் கேட்டார், ஐயா இப்படி இருக்குது எங்கள் நிலமை. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி வந்துச்சுன்னு யோசித்தா கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னன்னா, நான் வயசாக நல்ல வாலிபமாக இருந்தப்போ என் மனைவிக்கு தெரியாது கூட ஒரு பாவம் செய்தேன். அது யாருக்குமே தெரியாது, இதுவரைலாம் சொல்ல.
அந்த பாவத்தின் விளைவு தான் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, எங்கள் பிள்ளைங்களுக்கு சாபமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாராம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் உணர்ந்தார், பாவத்தை உணர்ந்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னாராம். இப்போ அவர் சொன்னால், நீ பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாப்பட்டு அழுது அற்புக்கள். நீ எப்போ செய்த பாவம் கூட இருக்கலாம், அதை விளைப்பு தான் என்ன பண்ண, தலைமுறை என்ன பண்ணோம், அது தண்டனையாக வருது இல்லையா, சாபமாக வருது இல்லையா. நீ அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாராம். அப்போ அதே மாதிரி அவர் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு அழுது ஜெபம் பண்ண பிறகு அவருக்கு பெரிய சமாதானம், நிம்மதி வந்துடுச்சான். வியாதி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு இப்படி இருக்கும்போது யோசித்தப்போ, ஒப்பு கொடுத்து ஜெபித்தப்போ கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வாதமாக சமாதானமாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணணும்னா பலிபீடத்தை கட்டணும். அதே மாதிரி ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-13 படிங்க. ஆமோஸ் 9:11-13. நம்ம செய்கிற குறைங்க நம்ம பிள்ளைங்களுக்கு வரும். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் வந்தவங்களை கூட ஏதோ ஒரு குற்றம் உணர்வு இருக்கலாம், ஐயோ கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்குது என் வாழ்க்கையில், கொஞ்சம் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டுருக்கிறேன், உலகமாக கொஞ்சம் மாறிட்டுருக்கிறேன்னு எண்ணம் இருக்கலாம். இது நம்ம பிள்ளைங்களுக்கு அது பாவமாக வர சாபமாக வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா முழுதுமாக உப்பு கர்த்தர் சொல்கிறாரு, இடிந்து போன தாவீது கூடாரத்தை என்ன பண்ணுவேன், சீர்படுத்துவேன். பழைய நிலைமை கர்த்தர் கொண்டு வர மாட்டாரா? கவலைப்படவே படாதீங்க. குற்றம் செய்தாக்க அறிக்கையிடணும், மனசாப்பட்டு அறிக்கையிட்டு ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ தாவீது பார்க்குறோம், தாவீதுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக போய் அங்கே யுத்தம் நடந்தால் யுத்தத்துக்கு போகாத மெத்த மேலே போய் உழவுறாரு, தேவையில்லாத வேலை பண்ணார். அந்த நேரத்தில் ஒரு பெண் குளிச்சிருந்தா பார்த்தாரு, உடனே இச்சைப்பட்டார், இட்னோ சொல்லிட்டார், பாவம் செய்தார். பாருங்கள், அவருக்கு பாவம் நடந்ததே தெரில. எத்தனை ராஜாங்க எத்தனை பஞ்சாயத்தையும் கேட்டலாம், அதில் என்ன ஆகுது, அதெல்லாம் ஒன்றா அப்படி யோசித்தான். ஆனால் கர்த்தரும் கம்முன்னு இருந்தார். குழந்தைய அடிச்சார், செத்து போச்சு அந்த குழந்தையும். அதுக்கப்புறம் கர்த்தர் நாத்தான் வேலையை தீர்க்கதரிசி அனுப்பிச்சு, இந்த மாதிரி வேலை பண்ணியே, இது எவ்வளோ எனக்கு அவமானமாகுது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நீ செய்து தப்புன்னு உணர்த்தின உடனே அறிக்கையிட்டு அந்த 51ஆம் சங்கீதம் அதை அழுது ஜெபம் பண்ணார். கர்த்தாவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் இந்த மாதிரி செய்துட்டேன்னு அழுது ஈசோப்பியனா இல்லை சுத்திக்கிறீங்க சொல்லிட்டு 17ஆம் வசனம் படிங்க. 51:17. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதுமான இருத்து புழக்கணிங்கப்பா, நான் தப்பு தான் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்டுட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த பத்சேபாளுடைய பாவத்தை தவிர வேறு ஒன்றும் செய்யலை, அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற வேண்டார். பாருங்கள், பழுதாயிட்டுதா, இடிஞ்சு போனால் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா எல்லாத்தையும் சரிப்படுத்திடுறாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறார், பழையது போல மாற்றுகிறார், பழைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இருதயத்துக்கு ஏற்றவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மாண்டு எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. நம்ம நினைப்பேன் அவன் அப்படி தான் நம்ம அனாவசியமாக பேசுகிறோம் ஜனங்களை, ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அப்படியே இறங்கி மனசாப்பட்டு அழுது ஜெபம் பண்ண உடனே இறங்கிடுவார். இதுதான் கர்த்தருடைய குணம். அதனால் நம்ம கர்த்தர்கிட்ட வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தார். அவர் இங்கேருந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அங்கே போனார் அமெரிக்காவுக்கு. அங்கே வந்தால் அவர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, என்னன்னா நைட்டில் ஒரு டைம் வந்தால் எனக்கு ஒரு உள்ள அப்படியே வருது, என்னன்னா பாரு என்ன அசிங்கமான படங்களை பார்க்கணும்,
அதெல்லாம் காட்சி, அசிங்கமான அருவருப்பான காட்சி பாருன்னு வருது எனக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதே பார்த்து கடைசியில் தூக்கமாக வராத நான் பாவம் செய்யிட்டேன்னு உணர்வு பெரிய வேதனை ஆகிப்போகுது எனக்கு. இதுலேருந்து என்னால் மீளவே முடியல. நான் என்ன பண்ணுறது தெரியலையா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டாராம். ஜெபம் பண்ணுறது சரி, நீ கேட்குறல ஒப்பு கொடு. ஆண்டவரே என்னை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் குறைகளை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க. எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினீங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. அந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபம் பண்ணாராம். அழுது ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தாராம். இப்போது அடுத்த வருஷம் அந்த ஊருக்கு போகிறான் ஊழியக்காரு. போனால் அவர் ஒடியாந்த, ஐயா எனக்கு அந்த எண்ணமே இப்போ வர்றதில்ல. நான் என்ன பண்ணுறேன், நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த பாவம் எண்ணமே எனக்கு வர்றதில்ல. என் ரத்த கோட்டைக்கு எப்படின்னா ஒரு சின்ன காரியம் உடனே இயேசுவே என் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக ரத்தம் சிந்துறீங்களே, ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறான்னு சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய ஆவியானவருக்கு ரத்த கோட்டைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான காரியம் என்னான்னு சொன்னால், நம்ம கர்த்தரோடு ஐக்கியமாகவே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக வரமாட்டான் பிசாசு நம்மக்கிட்ட. ஒரு ஊழியக்காரு எஸ்ஏகே பிரான்சிஸ்ன்னு எஸ்ஏகேன்னு படித்தேன். அவர் எஸ்ஏகே பிரான்சிஸ் தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரா, எப்போவுமே அந்நிய பாஷையே பேசின்னு போகிறான். உக்காந்தாலும் ஏஞ்சாலும் எங்கே போனாலும் வந்தாலும் அந்நிய பாஷை பேசினே போகிறான். அப்போது பிசாசு வருவான் நம்மக்கிட்ட, வர முடியாது. இன்னொரு பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டர், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் பிஎட் பண்ணும்போது அங்கே ஏசிய சர்ச்சி அவர் தான் ஃபவுண்டர், அங்கே தான் போவேன். நான் போனால் அவரை பற்றி பார்த்துருக்குறேன். அவர் என்ன பண்ணுவாராம், எப்போவுமே சோத்திரம் 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 சோத்திரம்னா சும்மா வாயில் சோத்திரம் பண்ணுறேன், உள்ளத்து நாளத்துலேருந்து சோத்திரம் பண்ணி சுற்றினே போகிறான். போயின்னு கூட எல்லாம் ஆளுங்கள்லாம் போகலாம். அப்படியே 2 கையும் அப்படி தூக்கி அப்படியே ஓ மை ஸ்வீட் ஜீசஸ், ஓ மை ஸ்வீட் ஜீசஸ்ன்னு வரோம். அப்படி உள்ள கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும். நம்ம அப்படி செய்யலாமா, செய்யக்கூடாது. சும்மா சொல்கிறதில்ல, உள்ளத்துலேருந்து வரணும். உள்ளத்தின் ஆழ்த்த இயேசுவே இயேசுவே இயேசுவே, எங்கள் இன்மையான இயேசுவே, ஓ ஸ்வீட் ஜீசஸ் ஜீசஸ் அப்படி சொல்லணும். சோத்திரம் பண்ணணும். செய்த காரியங்களை நினச்சி நன்றி சொல்லணும். இப்படியே நம்ம சொல்லியிருந்தா அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போது பிசாசுக்கிட்ட வரமாட்டான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணுமோ, பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைஞ்சு போகணும். ஹல்லேலூயா. இது பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். இது 2வது காரியம். 3வது என்ன பண்ணால், இதில் இந்த இப்போ படித்த வசனம் தான் 2 நாளாக 32:5 அவர் என்ன பண்ணுறாராம், சுவரை உயர்த்தி கட்டிட்டாராம். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு, இப்போ முதல்ல இடிச்சு போனதெல்லாம் சரிப்படுத்திட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, கோட்டை மாதிரி சவருக்குது, அதை உயரமாக கட்டிட்டான். ஏன்னா அந்த இப்போ தான் சும்மா பாம்பு போட்டு அடிக்கிறானுங்க, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா ஏன்னா தாக்காது இருக்கணும்னு சொன்னால் கோட்டைக்குள்ளே உட்காந்து, இப்போ வேலூரில் கூட அந்த கோட்டை இருக்குது, இப்போ கூட கோட்டைக்குள்ளே இருப்பார் ராஜா. அதுக்கு பின்னா உள்ள சுற்றிலும் அகழி இருக்கும், அதில் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு சுற்றிலும் ஒரு சவர் இருக்கும். அதுதான் ராஜாவுக்கு பாதுகாப்பு. இப்போ என்ன பண்ணனா, எங்கே எதிரி வரப்போகிறான்னு சுவரை உயர்த்தி கட்டிட்டார். ஹல்லேலூயா. இது என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறியா, 10 நிமிஷம்தான் ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த ஜெப நேரத்தை அதிகமாக்குங்க. ஹல்லேலூயா. 10 நிமிஷம்ன்றது அரை மணி நேரம் ஆக்குங்க, அரை மணி நேரன்றது 1 மணி நேரம் ஆக்குங்க. கர்த்தாவே இன்னும் கேளுங்க, ஜெபாவை எனக்கு ஊற்றுங்கப்பா, நான் எப்போ ஜெபிக்கிறேன் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் நான், ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இதுதான் ஜெபம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வாயில் சொல் பிறவாதுக்கு முன்பாக அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம தேவைன்னாக்கா எப்படின்னா போட்டோன்னு நினைக்க மாட்டார் அவர். நம்ம பாரம் கவலை வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுன்றவங்களாம் கை தூக்கி ஒரு அலையில் சொல்லுங்க. ஆமேன். அவருக்கு எல்லாமே தெரியும்.
சும்மா தெரிஞ்சு கம்முன்னு இருக்க மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு கவலைகளாக என்ன பண்ணுங்க, அவர் மேலே வைத்திருங்க. ஏன்னா விசாரிக்கிறவங்களே யாரும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் கண்டுக்கிறதே இல்லை, எங்கள் பிள்ளைங்க அதுக்கு மேலே சொந்தக்காரர் அப்படி யோசிக்காது. வீட்டுக்காரர் கண்டுக்கலையோ, பிள்ளைங்க பேசுகிறாங்களோ பேசலையோ, யார் என்ன பண்ண அதை பற்றி கவலையே படாதீங்க. நம்மளை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறது கூட அவர் பார்க்குறாரு. நம்ம நினைவுகளெல்லாம் தூரத்துலேருந்து அறியறான் அவர். நம்ம என்ன கண்ணீர் விட்டால் கவலைப்பட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்போ அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஜப சுவரை வேத வாசிக்கிற சுவரை அதிகம் உயரமாக கட்டணும். அல்லேலூயா. அப்படி கட்டும் போது பிசாசு உள்ளே வரவே மாட்டான். அதனால் என்ன பண்ணோம், நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். கொஞ்சம் இல்லை அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் என்ன பண்ணணுன்னா, வேலையெல்லாம் காலையில் சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் செய்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு குழம்புக்கு என்ன வேணுமோ, என்ன காயோ கீரையோ என்ன வேணுமோ இன்றைக்கே வாங்கி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் முதல்ல எழுந்துச்சி 1 மணி நேரம் நல்லா கத்தரி பாத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி துதித்து ஆராய்ச்சி முடித்த பிறகு அப்புறமா என்ன பண்ணலாம், போய் ஸ்டவ்கிட்ட போய் என்ன குழம்பு பண்ண முன்னாலே பிளான் போட்டுடணும். என்ன குழம்பு இதுதான் பெண்களுக்கு ரொம்ப பெரிய பாரம். அது மாதிரி வச்சு கடன் செய்து முடிச்சு அப்படி வச்சுட்டு என்ன பண்ணோம், பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதோ வீட்டுக்காரர் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், கதவு போட்டோமா குடும்ப ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக கதவு போட்டோமா கத்தரி பாத்திரம் உக்காந்தணும். அல்லேலூயா. உட்காந்து ஜெபிக்கணும். என்ன ஜெபிப்பீங்க? பக்கத்து வீட்டுக்காரக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்தரை அறியாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் உங்கள் வீட்டுக்காரர் நல்லா வரப்பான், எத்தனையோ குடிக்காராக இருக்கிறாங்க. அவங்க குடும்பம்லாம் பாழடைஞ்சு போகுது, நஷ்டப்பட்டு போகுது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் துன்பத்தில் பாவத்தில் வியாதியில் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெப நேரம் என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக்கணும். அல்லேலூயா. அடுத்தபடியே 4வது காரியம் என்னாச்சு, இது 3வது. ஜெப வாழ்க்கை வேத வாசிப்பாள் கத்தரோட வாழ்க்கையை கொஞ்சம் அதிகமாக கட்டணும். இதில் இதே இப்போ படித்த வசனம் தான் 2 நாளாக 32:5 தான். அவர் என்ன பண்ணாராம், வெளியே ஒரு சுவரை கட்டாராம், உள்ளே ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. அதை பார்த்து அடுத்தது இன்னொன்று கட்டினாராம். புரியுதா? அது வசனம் படிங்க, 5ஆம் வசனம். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து. அவன் என்ன பண்ணாரா, அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்க மட்டும் உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தினான். உள்ள ஒரு காம்பவுண்ட் வாழ்க்குது, அதை சுற்றிலும் இன்னொன்று கட்டினாராம். அப்போ தான் பிசாசு வரமாட்டான், திடப்படுத்தினாராம். இது என்ன அர்த்தம்னு சொன்னால், இது டபுள் வால், 2 சுவர். டபுள் வால் கட்டினா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகம், டபுள் ப்ரொடெக்ஷன். ஏன், பிசாசு உள்ளே வராதபடி. இது என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணால் ஜெபிக்கிற இன்னொருத்தரை எழுப்பணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையோ இல்லைன்னா உங்கள் சகோதரிங்களோ யாரோ ஒருத்தர் கூட ஜெபிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அல்லேலூயா. தானியலை பற்றி பார்க்கும்போது தானியல் நல்ல கத்திரி பிள்ளை தான், நல்லா ஜெபிப்பார் தான். ஆனால் அவருக்கு ஒரு ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. யார்? சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோ. அவங்களோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. எல்லா தலை சீவத்துக்கு ரெடியாக ராஜா ஒரு கனவு கண்டுட்டார். அந்த கனவு கண்டு சொல்லினா ஏதோ ஒன்று வளரிட்டுப்பாங்க வந்தெல்லாம், இதாங்க அதுக்கு கருத்து, இதுதான் கருத்துன்னு. அவர் என்ன பண்ணார், கனவே சொல்லலை, நீங்களே கனவும் சொல்லணும், கனவனுடைய அர்த்தத்தை நீங்களே சொல்லலாம், யாராலும் சொல்ல முடியல. வா எல்லோரும் பிடிச்சின்னு வா, மொத்த பேர் தலையை சீவிடுங்கட்டார் ராஜா. அது தெரியல தானியாவுக்கு. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம்னு சொன்ன உடனே அப்போ சொன்னார், ஏன் நம்ம ஆண்டவரால் முடியாது என்ன இருக்குது, ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ராஜாவுடைய கனவு நாங்கள் யார் தலையும் சீவாதீங்க,
எங்கள் தலையும் சீவாதீங்க. நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தா நாங்கள் ராஜாவுக்கு கனவு அது அர்த்தம் எல்லாமே சொல்லிடுறேன். நாங்கள் சொன்ன உடனே என்ன பண்ணார் தானியேலு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு போய் நல்லா ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதனால் படித்தா நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். தானியேலு 2ஆம் அதிகாரம். ம் 2ஆம் அதிகாரம் 17 படிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க, எப்போ ஜெபம் பண்ணுறாங்களோ ரா காலத்தில் தான் வெளிப்பட்டுச்சு. இவர் தனியாக ஜெபிக்கல. உடனே என்ன பண்ணார், அவங்கள கூப்பிட்டுன்னு போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இரவில் ஜெபம் பண்ணா கர்த்தர் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று என்னன்னா, நம்மோடு ஜெபிக்கிற ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜெபிக்கிறோம், வந்து வாங்க ஜெபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த கதை வெட்டி கதை இந்த கதையும் பேசுகிற ஆளுங்க இருக்கக்கூடாது. வந்தால் ஜெபத்தை உட்காந்தா உடனே ஜெபம் தொடங்கிடணும். பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஜெபிக்க தொடங்கிட்டா கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லா ரகசியங்களும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இன்னொரு காரியம்னா இரவில் தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால் நைட் ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம சபையெல்லாம் வைக்கிறாங்க நைட் ப்ரேயரு. நம்மளும் என்ன பண்ணலாம், நைட்டில் விழுத்து இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் எனக்கு முதல்ல தெரியாது, 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படி விழிப்பு வரும். விழிப்பு வந்து என்னால் தூக்கம் வரலேன்னு சோத்திரம் பண்ணி ஜெபம் அப்படி சுற்றி அப்படி கொஞ்ச நேரம் படுத்துனே இருப்பேன். அப்படி படுத்துனே ஜெபம் பண்ணிப்பேன். அப்புறமா ஒரு இதில் ஒரு மெசேஜில் கேட்டேன், என்னன்னா இரவில் உன்னை கர்த்தர் எழுப்புறாருன்னா தூக்கம் வரலேன்னு இப்படி அப்படி திரும்பி படிக்காத, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். அப்படியே சில வேளையில் நைட்டு ஃபுல்லாக கூட பண்ணுவேன். நைட்டு தொடங்கினா பொழுதே வெஞ்சிரும். எல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி சொல்லி கேட்குறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஜெபம். சொந்தக்கார பந்துக்கள் இல்லை, ஏதோ கர்த்தர் பிள்ளைங்க, ஊர் பேர் தெரியாதவங்களே இதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2-3 நாளைக்கு முன்னால் இதுக்கு முன்னால் கூட நார்வேலேருந்து ஒரு பிரதர் ஜெபம் பண்ண. நார்வே எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில, உண்மையாக படித்து கூட தெரில. போய் வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தா இங்கிலாண்டுக்கிட்டே இருக்குது நார்வே. அங்கேருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்லி கேட்குறாரு, மாமா எங்கள் பிள்ளை எப்படி இருக்கிறாரு, 18 வயசில் குடிக்கிறாரு, மனைவியும் சரியில்லை, எங்கள் பொண்ணு இல்லை, எங்கள் ரொம்ப நிலைமை பரிதாபமான நிலைமை, கஷ்டமான நிலைமை, மனசமாதான் இல்லை, நல்லா இன்னும் கத்துற பிள்ளைங்க தான் அவங்களுக்கு எவ்வளோ பிசாசு போய்ட்டு ஜெபம் பண்ணுங்கம்மா, இப்போ இதுக்கு தான் போகிறேன், ஸ்கேன் எடுக்க போயினே ஃபோன் பண்ணி போகிறார் 2 நாளைக்கு முன்னால். சரியா நான் பண்ணுறேன், அப்படியே இருங்க, நான் பிறகு ஜெபம் பண்ண போதும், ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப ஆறுதல் ஆயிடுச்சு எனக்கு. பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணால் மற்றவங்களை ஆதரிக்கிறார் கர்த்தர். நம்ம என்ன பண்ணோம், இரவில் விழுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தூக்கம் வரலன்னு யாரும் எனக்கு ஒரு அம்மா ரொம்ப ஃபோன் பண்ணோம் அவங்க ஊர்லேருந்து, என்ன மேடம் எனக்கு தூக்கமே வரமாட்டேன்து, என்ன இது தூக்கமே, ஆனால் தூக்கம் வரலாம், ஏஞ்சி ஜெபம் பண்ணு. எவ்வளோ பேருக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் பண்ணால் அது ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றிடுவார். பாருங்கள், இவங்க இரவில் வீழ்ச்சி ஜெபம் பண்ணால் அதை மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தணுமா, சில நம்ம வீட்டில் ஆளுங்களை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியாது. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், விழிப்பை வந்தால் நான் நல்லா தூங்க வேண்டியது தான், கண்டிப்பாக இல்லைன்னு உங்களை நம்பினா கர்த்தர் சில வேளைகளில் 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்புவார். ஹல்லேலூயா. எழுப்புறாரா? எழுப்பும் போது எழுச்சி ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. உங்களை நம்பி தான் எழுப்புறாரு. ஒன்றுமே இருக்காது, டக்குன்னு உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்க, ஒன்றும் வலிகிலி ஒன்றும் இருக்காது, ஆனாலும் டக்குன்னு விழிப்பு வந்துடும், தூக்கம் வராது. இப்போ கர்த்தர் நம்மளுக்கு நம்பி எழுப்பும்போது இரவில் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இரவில் ஜெபிக்கும் போது இன்னொரு காரியம், நமக்கு இன்னொரு ரவுண்டு சுவர் கட்டணும்.
ஜெபிக்கிற ஒரு ஆளை தயார்படுத்தணும். இது இன்னொரு பற்றி பார்க்கும்போது இது வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்புறமா இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் படித்தாக்கா எஸ்தர் என்ன பண்ணுது, அந்த அம்மா அடிமையாக போயிருக்குதாங்க, யாருக்கும் சொல்லாதுன்னு கூட சொல்லிட்டாரு அவங்க அப்பா. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிக்குது, அங்கே இருக்கிற தாதிமார ப்ரேயர் காயத்தைப்படுத்திட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுவை பற்றி கர்த்தரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்கள ஆயத்தப்படுத்தி ஜெபிக்கிற ஆட்களாக மாற்றிடுச்சு. நீங்கள் கூட ஒருவேளை யாருன்னா வேலை செய்கிறவங்க இருந்தால் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஜெபிக்கிற நண்பர்களை தயார் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சிலர் இது மத்தியான சாப்பாடு லஞ்ச் டைமுக்கு பாருங்க, அதில் உட்காந்து ஜெபம் பண்ணுற ஆளுங்கிறாங்க. யாரும் எல்லாம் இப்போ தான் நான் சாட்சிங்கள்லாம் கேட்டு தான் சொல்கிறேன், இப்போ தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க, எழுப்பிடுறாங்க. எல்லாம் கூடி ஜெபிக்க கத்தார் அற்புதம் செய்கிற. ஒரு அலையில சொல்லாமா, இன்னொரு கைகளை உயர்த்தி அலையில சொல்லாமா. கத்த நம்மளை அது மாதிரி மாற்றணும். ஹல்லேலூயா. அது சுற்றிலும் ஒரு ரவுண்டு ஜெபிக்க. அது மட்டும் இல்லை, இயேசு கூட என்ன பண்ணார், அவர் கூட ப்ரேயர் சப்போர்ட் தேவையாச்சு இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்போ கேட்டார்? 3 பேரை கூட்டின்னு போனார். யார் யார்? பேதுரு, யோவானு, யாக்கோபு. அவரால் முடியலன்றது இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகம் பாவத்தால் அவர் மேலே தூக்கி போட்டால் என்ன பண்ணுவார்? அவர் பாவமே அறியா சுத்த கண்ணரு. அவர் மேலே உலக பாவத்தால் அவர் மேலே போட்டால் அவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை மத்தியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 3 பேரையும் கூட்டின்னு போயிட்டு இங்கே ஜோம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. நாங்கள் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்னா ஜோமா பண்ணாங்க. அவங்க நல்லா தூங்குறாங்க. அவங்க ஏன் பேதுருவை 1 மணி நேரம்னா விழிச்சிருக்கக்கூடாதான்றார். ஜெபிக்காதனால என்ன நடந்துச்சுன்னா, டக்குன்னு வெட்டுறதுக்கு வந்தாக்கா, வெட்டுறதுக்குன்னு வரல, பிடிக்கிறதுக்கு வந்தாங்க இயேசுவை. உடனே என்ன பண்ணான், ஜெபிக்கலை. அதனால் உடனே பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்ட போனான்னு தெரில, காதை வெட்டிட்டான். பாருங்கள், ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், 1 மணி நேரமாக ஜெபிக்கணும், ஜெப நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெப நண்பர்கள் இருக்கிறாங்களா? சொன்னாங்க அன்றைக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ணுற ஆண்டி, நாங்கள் என் குரூப்பில் ஜெபம் பண்ணுற ஆண்டி நாங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 127 4-5 படிங்க. சங்கீதம் 127 127மா. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். பாருங்க, வாழ வயதில் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். பாருங்க, வாலிப வயதில் இங்கே யாருன்னா வாலிப பிள்ளைங்கந்தா கர்த்தருங்களோடு பேசுகிறார். இந்த வாலிப வயதை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கணும். இது ரொம்ப ஆசீர்வாதமான வயசு வாலிப வயது. வாலிப வயதில் மாதிரி வயசானமான ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் அவங்கள கொண்டு அற்புதம் செய்வார். சரி, உங்கள் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்களே இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த யோபு பற்றி படிக்கும்போது யோபு 1ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணாராம், தன் பிள்ளைங்களுக்காக வேண்டி என்ன பண்ணாராம் பண்ணிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். செய்துனே இருப்பான்னு அர்த்தம். யாருக்காக? தான் வாலி பிள்ளைங்க விருந்து போய் சாப்பிட்டாங்களே,
என்ன பாவம் பண்ணிட்டுப்பாங்களோ, என்ன செய்துப்பான்னு கூப்பிட்டு அவங்கள பலி செலுத்தி பரிசுத்தப்படுத்துவான். இன்றைக்கி நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் நமக்காக பலி ஆகிட்டாரு. நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வாலிப பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாலிப பிள்ளைகள்னாலும் சரி, வாலிப பிள்ளை இருந்து அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம கண்டிப்பாக பரிசுத்தத்துக்குள்ளாய் நடத்தணும். ஏன்னா இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க தான் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமான பாவம். இந்த திருடுறதெல்லாம் பார்க்குறீங்க, நியூஸில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இங்கே திருடிட்டான், அங்கே கொலை பண்ணிட்டான், அங்கே இது பண்ணிட்டான், கஞ்சா கடத்திட்டான். இதெல்லாம் நியூஸ் பார்த்தா எல்லாம் வாலிப பசங்க தான். பார்க்குறீங்க, நியூஸ் பார்க்குறீங்களா? வேதனையாகிடும் பார்க்கும்போது. இப்போது வாலிப பிள்ளைங்களை அவன் கையில் எடுத்துக்கிறான். இப்போ நம்ம பிள்ளைங்கோ, தெருவில் இருக்கிற பிள்ளைங்களோ, பக்கத்து வீட்டு பிள்ளைங்கோ, நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க, எந்த வாலிப பிள்ளையாக இருந்தும் சரி, அவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, பலவானுள்ள கையில் உள்ள அம்புகளை போல் எடுத்து அவங்கள பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணலாமா, ஜெபிக்கூடாதா? ஜெபிக்கணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும்போது, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அற்புதம் பண்ணுவார். எலியா என்ன பண்ணார், எலிஷாவை என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தினார். பவுல் என்ன பண்ணார், தீமோத்தியை ஆயத்தப்படுத்தினார். மோசே யோசுவாவை ஆயத்தப்படுத்தினார். அப்போது இந்த மாதிரி பலப்படுத்தி நம்ம என்ன நம்மக்கிட்ட தெரிஞ்சுங்க, புதிய விசுவாசிங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்துக்குள்ளே நடத்தணும். சத்தியம் தெரியாதவங்க சத்தியம் சொல்லணும். அவங்கள சத்தியத்துக்குள்ளே நடத்தி என்ன பண்ணோம், இந்த ஆவிக்குள்ள வாழ்க்கையில் பலப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஹல்லேலூயா. செய்யணுமா, செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அற்புதம் பண்ணுவார். இன்னும் ஒரு காரியம் செய்து சொல்லி முடிக்கிறேன். அன்றைப்பே சொன்னேன், அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பரிசுத்துக்குள்ளே முன்னேறணும்னு சொன்னால் அதிகாலையில் ஜெபிக்கணும். அட்லீஸ்ட்டு 4 மணிக்கு முடியலன்னா 4:30 மணி 5 மணிக்கு வச்சேன்னு என்ன பண்ணணும், எழுச்சி ஜெபிக்கணும். இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறார். ஐயோ, என்னால் ஜெபமே பண்ண முடியலைன்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னா, ரொம்ப இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த செல்ஃபோனில் அடிக்ட் ஆகக்கூடாது. நம்மளோ நம்ம பிள்ளைங்களோ இது மாதிரி இதுதான் இப்போ நடக்கிற பாவம். அதுதான் இது. என்னன்னா, இன்ஸ்டாகிராம், எனக்கு இன்ஸ்டாகிராம்னால் என்னன்னு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் போகிறீங்களா, வாட்ஸ்அப்பில் போகிறீங்களா, இதே தான் வச்சு இன்னும் ஒரு சின்ன காரியம்னு பார்க்க போனால் அவன் எங்கே உள்ளே விட்டுறான் பிசாசு. பயங்கரமான காரியங்க. ஒவ்வொரு அருவறுப்பு இதுதான் இல்லை, நல்ல காரியம் வருது, நல்ல வீடியோங்க வருது, அது பாருங்கள். இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. அது என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த இந்த செல்ஃபோன் பார்க்கும்போது பின்னால் ஒரு பிசாசு நிற்கிறான். இன்னும் பாரு. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஃபுல்லு பாவம் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு, நல்ல கத்திரை பிள்ளைங்க தான், விசுவாசிங்க தான், ஃபோன் அவங்க கையில் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு கொடுப்பாங்களா? 1/2 மணி நேரம் பார்த்தா இல்லை இரு மம்மி, இரு டேடி, தான் ஒரு நிமிஷம் கொடுக்கவே மாட்டாங்க ஃபோனு. காரணம் என்ன, பிசாசு பின்னால் வந்து நின்றுடுவான். அதனால் தவறான காரியங்களில் இது பயங்கரமான பாவம். இந்த பாவத்துக்கு நம்மளும் ஒப்பு கொடுக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்களும் அது போகவே கூடாது. உலக ஜனம் கதை வேறு, நம்ம செல்ஃபோனுக்கு அடிமையாகவே கூடாது. அதனால் தகாத தவறான தேவையில்லாதெல்லாம் பார்க்கவே கூடாது. கத்திர பிள்ளைங்கள அந்த மாதிரி பார்க்குறாருன்னு எனக்கு உணர்த்துறா. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் சரி, எப்போ ராத்திரி 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு, 12 மணிக்கு, இதுக்கு மேலெல்லாம் சீரியலுங்க பார்ப்பாங்க. இப்போ சீரியல் இதுதான், இதிலே வந்துடுச்சு எல்லாமே. உலகமே பாவமே செல்ஃபோனில் வந்துடுச்சு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப நேரம் பார்த்து நின்று படுத்திங்கன்னா காலையில் எழுந்துச்சி ஜெபிக்க முடியாது. அது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணனாக்கா, இதில் ரொம்ப ஒரு ஆஃபீஸில், ஒரு சர்ச்சில் ஆஃபீஸ் பாயாக வந்து சேர்ந்தாராம் ஒரு தம்பி. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணாராம், நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அதிகாலை எழுந்துச்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். காலையில் என்ன பண்ணுவார்னா, 10 மணிக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாராம். ஃபோன் பண்ணால் ஏந்திரிக்கவே மாட்டாங்களாம். இப்போ திருப்பி பண்ணேன். அப்புறம் ஏன் பாஸ்டர், என்ன பாஸ்டர்னா, என்னப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டேன். ஆமாம் பாஸ்டர், என்னன்னா இப்போ 10 மணிக்கெல்லாம் படுத்தா நான் காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவேன்னா அதிகாலை ஜெபம் போயிடுமேன்னு.
அப்படி அதிகாலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணி ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாராம். பாருங்கள், கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறது புரியுதுல? நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும்போது, அதிகாலையில் எழுச்சி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம கண்டிப்பாக உயர்த்துவார். அது மட்டும் இல்லை, அதிகாலை ஜபத்துக்கு அதிகாலை என்னை தேடுவோர் என்னை கண்டடைவார் வசனம் சொல்லுது. அதனால் நம்ம என்ன பண்ணால் அதிகாலை எழுச்சி ஜெபிக்கணும். அப்புறம் பக்ஸிங்கை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் என்ன பண்ணுவாரான்னா, எப்போவுமே என்ன பண்ணோம், நைட்டு படுக்கும்போது கர்த்தாவே இன்றைக்கெல்லாம் என்னை யார்ட்டினா தவறாக பேசிட்டுனா, அவர் பேசாத மனுஷன் அவ்வளோ அற்புதமான பக்திமானவர். அவர் பண்ணுவாராம், ஒவ்வொரு சின்ன குற்றம் யோசித்து எல்லாம் அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பாராம். அதிகாலையில் எழுந்து மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படி ஜெபம் பண்ணவங்கள தான் கர்த்தர் அதிகமாக உயர்த்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தினா அதிகாலை ஜெபம் நம்ம கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு என்ன தேவையான மனசில் நினைங்க, கர்த்தர் காரியத்தை செய்வார். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறையா. இப்படியே பாதி ரபா லபா ஷீலபரபா பலி லபா ஷீலபரபா லபா திரபரபா பாதுபள்ள வர எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றியோடு துதிக்கிறையா. ஆண்டவர், என்னையும் எங்களையும் கூட நேசித்தீங்களே ஆண்டவர், எங்களை கூட நேசித்தீங்களப்பா. எங்களுக்காக கூட சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, எங்கள் பாவத்துக்காக மறித்தீங்களே, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே, நன்றியோடு துதிக்கிறையா. எங்களை அதிகமாக நேசித்து வருகிறீங்களே, சோத்திருக்கிறையா. எங்களை தேவையெல்லாம் அறிந்திருக்கிறீங்களே, சோத்திருக்கிறையா. ஏற்ற நேரத்தில் அதினதின் காத்தில் நேர்த்தியாக செய்ய போகிறீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு கணவர் மாதிரி ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிங்க. சுகவீனத்தோட, பலவீனத்தோட, வியாதியோட, வேதனையோடு யார் வந்திருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஆண்டவருடைய குணமாக்க வல்லமை இறங்கட்டுமாப்பா. குரவா ஷீரவாக்கிறவரபா குணமாக்க வல்லமை இறங்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை சுகத்தையும் விடுதலை கட்டளையிட்டு அற்புதங்களை செய்யணுமான சரியா. இந்த மாதமெல்லாம் இன்னும் ஆவியினால் நிரப்புங்க, அபிஷேகிங்க. ஆண்டவர் அதிக நேரம் பாத்துல காத்திருக்க எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிநடத்தவனமான கேச்சரம் ஐயா. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். பெரிய காரியம் செய்யுங்க, நாமத்தை மைப்படுத்திக்கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.